வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். சமூவன் குடும்பத்திலேயே தடை செய்யப்பட்ட மரணத்தின் படுக்கை, அதாவது இந்த ஃபினிஷர் போட்டால் மரணம் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபினிஷர் தான் டாங்கான் டெத் கிரிப். சமூவன் ஃபேமிலியை சேர்ந்த ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸோடைய கழுத்தை நெரிப்பதுக்காகவும் அவரை வீழ்த்ததுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாரு. சமூவன் ஃபேமிலியில் இதை ஏன் தடை பண்ணாங்க, இப்போ ஜேக்கப் ஃபாட்டு உபயோகப்படுத்துறதுக்கான காரணம், இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவுடைய இறுதியில் டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷரை ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கு உபயோகப்படுத்தியிருப்பார். அதை உபயோகப்படுத்தணுன்னா ரோமன் ரெயின்ஸால் மூச்சு விட முடியல, அந்த இடத்த விட்டு நகலவே முடியலை, அந்த இடத்துலையே சுருண்டு விடுற மாதிரி போன வாரம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி என்னது அந்த டாங்கான் டெத் கிரிப் அந்த ஃபினிஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமூவன் ஃபேமிலியில் தடை செய்யப்பட்ட ஃபினிஷர். நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பார். அதில் முக்கியமான விஷயம் டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷரை பற்றி. இந்த ஃபினிஷரை ஹாக்கூஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஹாக்கூ யூஸ் பண்ண இந்த ஃபினிஷரை இதுக்கப்புறமா சமூவன் குடும்பத்தில் நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துருக்குறாங்க. ரோமன் சொன்ன விஷயங்களில் உண்மையான விஷயமும் இருக்குது, பொய்யான விஷயமும் இருக்குது. அதாவது ஹாக்கூஸ் யூஸ் படுத்தின டாங்கான் டெத் கிரிப் ஃபினிஷரை யாருமே உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபீல்டு பிரே ஒயிட்டாக இருக்கட்டும், மேன் கிங்காக இருக்கட்டும், அவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதற்கான பேரை அவங்க மேண்டிபிள் லாக் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க சமூவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ளே வைப்பாங்க, அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் ஜேக்கப் ஃபாட்டு பண்ணுறாரு. பட் ஆனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஹாக்கூஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் டபிள்யூல பார்த்தீங்கன்னா டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷரை முதல்ல உபயோகப்படுத்தினார். அந்த ஃபினிஷரை அவருக்கு அப்புறமா பல பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாலும் டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற சமூவன் குடும்பத்தை சேர்ந்த அந்த பேரில் அவங்க உபயோகப்படுத்தலை. அதனால் ரோமன் ரெயின்ஸ் சொன்னது ஒரு வகையில் உண்மை தான். அதாவது யாருமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது உண்மை கிடையாது, பேரை ஒரு பேரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஹாக்கூஸ் யூஸ் படுத்தின டாங்கான் டெத் குரூப் அப்படிங்கிற அந்த பேரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை. அதை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு உபயோகப்படுத்துகிறாரு. ரோமன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஹாக்கூஸோடைய டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷரை டபிள்யூடபிள்யூல தடை பண்ணலை, ஆனால் சமூக குடும்பத்தில் தடை பண்ணியிருக்கிறோம். அதுவும் சம்மன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரோமன் குடும்பத்தை சேர்ந்த யார் மேலேயும் இந்த ஃபினிஷரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஜேக்கப் ரோமன் மேலே யூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் ரோமன் ட்ரைபல் சீஃப், ஒரு பழங்குடி தலைவன் மேலேயும் யூஸ் பண்ணியிருக்கிற, தலைவனை மதிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பார். ஹாக்கூஸோடைய டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷரை ஜேக்கப் உபயோகப்படுத்த காரணம் இருக்குது. இது சமூவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூவ் அப்படிங்கிறத காட்டிலும் இது உண்மையிலேயே நரகத்தின் வாசல் தான். பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒருத்தரை நெரிக்கிற மாதிரி இருக்கும். ரோமன் ரெயின்ஸை நீங்கள் போன வாரம் பார்த்துருப்பீங்க, வேர்த்து ஒழுவி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சுருண்டு இருப்பார். இந்த வாரமும் அப்படி தான், ரோமனால் நகர முடியாத மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஜேக்கப்புக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஸ்டோரி பேக்லாஷோட முடிய போகிறது கிடையாது, அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதோடைய வலுவான ஸ்டோரி தேவைப்படுது. ரோமனை வீழ்த்துற மாதிரி ஜேக்கப் கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் ரோமன் ரெயின்ஸே இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர மாதிரி காட்டுறாங்க. இதை ஹாக்கூஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் யூஸ் பண்ணாருன்னு சொன்னோம்ல, அவர் அந்த டைமில் இந்த மூவை யூஸ் பண்ணி பல முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே ரொம்பவே டேஞ்சரான ஒரு மூவாக இந்த ஹாக்கூஸோடைய டாங்கான் டெத் குரூப் அப்படிங்கிற ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை கிரிப் அண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில் பிரிப்பாங்க. ஏன்னா குரூப்பாக ஒருவேளை டாங்கான் டென்த் குரூப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு குரூப் பண்ணும், தனியாக ஹாக்கூஸ் மட்டும் உபயோகப்படுத்துறாருன்னா அதுக்கு கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம டாங்கான் டெத் கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு யூஸ் பண்ணுறது டாங்கான் டெத் கிரிப் அப்படிங்கிற ஃபினிஷர் தான். இந்த ஹாக்கூஸ் வேற யாருமே கிடையாது, இவரோட பிள்ளைங்க 3 பேரும் டபிள்யூல ஒர்க் பண்ணவங்க தான். டாமா டாங்கா, டாங்கா லோலா, மச்சாலா டாங்கா, இந்த 3 பேருடைய அப்பா தான் ஹாக்கூஸ். அவர் தான் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா இந்த மூவை யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய பசங்க கூட இந்த மூவை யூஸ் பண்ணலை, பட் ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு பயன்படுத்தியிருக்கிறாரு. காரணம் ரோமன் ரெயின்ஸும் மிகப்பெரிய மல்யுத்த வீரரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ரோமன் ஒரு சரியான பதிலடியை இன்னைக்கு ஜேக்கப்புக்கு சொல்லியிருப்பார். போன வாரம் ஜேக்கப் சொல்லியிருப்பார், இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு என்னை யாருமே கூட்டிகிட்டு வரல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வரணும்னு. ஆனால் நீ என்ன பண்ண,
உன்னுடைய ஃபேமிலி ஜிம்மி அண்ட் ஜேவை மட்டும் உன் குடும்பத்தில் சேர்த்து வச்சுக்கிட்ட. ஆனால் என்ன இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்தது சோலோ சிக்காவா? என்ன தான் அவன் கெட்டவனாக இருந்தாலும் என்ன ரெஸ்லிங் கம்பெனி கூட்டு வந்தவன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவாவை புகழ்ந்து பேசியிருப்பார் ரோமன் முன்னாடி. பட் ஆனால் இன்னைக்கு ரோமன் அதுக்கு ஒரு பதில் அடிச்சிருப்பார். அதாவது நீ சொன்ன மாதிரியே உண்மையாக இருக்கட்டு, சோலோ சிக்காவா தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு இருக்கட்டு. ஆனால் சோலோவை இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? நான் தான். சரித்திரத்தை நீ புரட்டி பார்க்கும்போது சோலோ சிக்காவை ஒன்றை கூட்டிகிட்டு வந்தான், ஆனால் சோலோவே கூட்டிகிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணம் நான் தான். நான் ஒரு வேளை சோலோவை கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருக்க மாட்டேன். எப்படி பார்த்தாலும் என் பேரை வச்சு தான், நான் உதவி பண்ணி தான் நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார். உண்மையிலேயே ஒரு ஸ்டோரிக்காக எவ்வளவு டீட்டெயிலாக போய் இவங்க பேசுகிறாங்க பாருங்களேன். அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜேக்கப் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், அந்த டைட்டில் எனக்கு தேவையில்லை, அந்த டைட்டிலுக்கு தான் நான் தேவை. அதாவது அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு எதிர்பார்க்கலாம், எப்பண்டா என்னை எடுத்துக்குவேன்னு. அதுக்கான நாட்கள் குறுகிய நாட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்லியிருக்கிறாரு. மேபி இந்த டாங்கான் டெத் கிரீப் அப்படிங்கிற ஃபினிஷரை உபயோகப்படுத்தி ரோமனை வீழ்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புக்கு பாசிபிளாக இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. WWE மேபி மனசு வச்சாங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக கூட ஆகலாம். பேக்லாஷில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும், ரோமன் ரெய்ன்ஸ் கோவத்தின் உச்சத்தில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது ஜேக்கப்பை பார்த்து சொல்லியிருப்பாரு, ஜேக்கப் நீ இந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிற, நீ 7 பிள்ளைங்களுக்கு தகப்பனாக இருக்கலாம். ஜேக்கப் பாட்டுக்கு 7 பிள்ளைங்க இருக்குங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ 7 பிள்ளைங்களுக்கு தகப்பனாக இருக்கலாம், ஆனால் என் ஃபேமிலியில் டோட்டலி 17க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே நான் தகப்பனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அதாவது உன்னை என் குடும்பத்திலேருந்து தூக்கிட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான், ஆனால் நீ உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய ஒய்ஃப் அவங்களாம் இனிமேல் நம்ம குடும்பம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸை கடுமையாக தாக்கியிருப்பாங்க. WWE பொறுத்த வரைக்கும் மண்டே நைட் ராயை காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் இப்போதைக்கு ரோமன் இருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை பங்கமாக கொண்டு போகிறாங்க. இப்போது தமிழக எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தளபதி விஜய் ஒரே ஆளாக சாதி மதம் பணம் பொருள் எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சாதிச்சு வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் மத்தியில் தான் நம்ம எல்லாருக்கும் எப்படி தோணுது, அவர்கிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்பீர் இருக்குது, பிளட் லைன் இருக்குது, சாம்பியன்ஷிப் இருக்குது, மெயின் ஈவெண்ட்டர், த சமோவன் ஃபேமிலியோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று தான் ஜேக்கப் ஃபாட்டு கையில் வச்சிருக்கிறாரு, அதுதான் சமோவன் டெத் கிரீப். அந்த ஃபினிஷரை உபயோகப்படுத்தி ரோமனை வீழ்த்துவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சமோவன் ஃபேமிலியில் தடை செய்யப்பட்ட டாங்கான் டெத் கிரீப் அப்படிங்கிற மூவை யூஸ் பண்ணி ரோமன் ரெய்ன்ஸை டேப் அவுட் செய்ய வைப்பாரா? அதுவும் முதலாக டேப் அவுட் செய்ய வைப்பாரா? இதுக்கு முன்னாடி ரோமன் எவரிடமும் டேப் அவுட் செய்யவில்லை, முதல்ல டேப் அவுட் செய்வாரா? வழி தாங்க முடியல, நான் தோத்துட்டேன். அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.